வணக்கம். இன்னைக்கு வீடியோல கடக ராசிக்கு இன்னையிலிருந்து 365 நாள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே அஷ்டம சனி முடிஞ்சு இப்பதான் 1 மாசம் ஆகுது. இந்த நேரத்துல வரப்போற 365 நாள்னு சொல்லக்கூடிய 1 வருஷம் ரொம்ப ரொம்ப குரூசியலான பீரியட் கடக ராசிக்கு. ஏன்னா அஷ்டம சனியில நிறைய கடன், நிறைய சிக்கல், பிரச்சனை, தொழில்ல ஒரு மந்த நிலைமை, வியாபாரத்துல ஒரு முடக்கம், வேலைக்கு போற இடத்துல நிம்மதி இல்ல, கூட வேலை செய்யறவங்க மேல் அதிகாரிகள்னால ஒரு தொந்தரவு, டார்ச்சரு, குடும்பத்திலயும் நிம்மதி இல்ல, மன அமைதி இல்ல, குடும்பத்துல யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திச்ச கடகராசிக்கு வரப்போற 365 நாள் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த 1 வருஷம் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி திட்டமிட்டுக்கணும், எப்படி நீங்க வடிவமைக்கணும், எப்படி நீங்க டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான வழிகாட்டியாக இந்த வீடியோ இருக்க போகுது. எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும், எல்லா துறையில இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோல பதில் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கான ஒரு முழுமையான வீடியோவாக இது இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம போடுறதுக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றதுதான் காரணம். யாராவது புதுசா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது பல நபர்கள் பார்க்கறதுக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பிறந்த உங்களோட ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ அல்லது உங்களோட ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கிறவங்களோ, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களோ பாதிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைச்சா அல்லது பாதிச்சது உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கடக ராசிக்காரங்க எப்பவுமே வழிபாடு செய்ய வேண்டியது, எந்த விஷயம் நடக்கணும்னாலும் சரி, நீங்க எப்பெல்லாம் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, எப்பெல்லாம் நீங்க டவுனா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க நினைக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனின் அதி தேவதை தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமியின் வழிபாடு உங்களோட ஆசையையும் உங்கள் லாபத்தையும் அதிகரிக்கும். கமெண்ட்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். உங்களுக்கான அஷ்டமச்சனியோட தாக்கமும், அஷ்டமச்சனி கொடுத்த தொந்தரவும், பிரச்சனையும், சிக்கலும், மனவேதனையும், கண்ணீர் விடாத நாளே இல்லை அப்படிங்கிற நிலைமை எல்லாமே இன்னையிலிருந்து நீங்கட்டும். இந்த 365 நாள்ல நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகங்கள்னு சொன்னா குரு 1 வருஷம், சனி 2.5 வருஷம், ராகுவும் கேதுவும் 1.5 வருஷம். இந்த கிரகங்கள் 4மே இனி உங்களுக்கு 1 வருஷத்துக்கு பெயர்ச்சி இல்லை. அதுலயும் உங்களுக்கு குரு, கேது, ராகு, சனி எல்லாமே இப்ப அமர்ந்திருக்கும் இடம் அமோகமான பலனை தரப்போற இடம். அதனாலதான் இந்த 365 நாளையும் ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க பயன்படுத்துங்க. இந்த காலகட்டத்துல நெகட்டிவா பேசுற நபர்களையும், நெகட்டிவா சிந்திக்கிற விஷயத்தையும் தவிர்த்துடுங்க. உங்களுக்கே இவ்வளவு நாள் நடக்குமா, நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா, நம்ம இதுல இருந்து வெளியில வந்துடுவோமா, இந்த சிக்கல்லாம் நமக்கு எப்ப தீருமோ அப்படின்னு கவலை இருந்திருக்கும். இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த நெகட்டிவ் எண்ணத்தை கைவிட்டுட்டு நெகட்டிவான நபர்களை பிளாக்ல போட்டுட்டு 1 வருஷம் அவங்கள சந்திக்கிறத தவிர்த்துட்டீங்கன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிடலாம். கடந்த 2.5 வருஷம் கஷ்டம் இருந்ததே, அது வந்து எனக்கு பெரிய வடுவா இருக்கு, அது ஆறாத ரணமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதை எதையும் நான் மறுக்கல. ஆனா அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போன காலங்களை நினைத்து மறுபடியும் வேதனைப்படுறதுனால எதுவும் மாறாது. அப்ப இந்த நல்ல காலத்தை, இந்த அருமையான அற்புதம் தரும் காலம், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் காலம், கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு இனிமேல் வராது. இப்படி ஒரு அற்புதமான யோகத்தை நம்ம தவற விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியம் தான் இப்போ உங்க மனசுல இருக்கணும். நான் ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி அடைஞ்சிருவேன், நான் எதுலெல்லாம் ஏளனப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட, எங்கெல்லாம் நான் துன்பத்தை சந்திச்சேன், என் கண்ணீர் ஒரு நாள் கூட ஓயவே இல்லை அப்படின்னு நினைத்த நிலைமையில் இருந்தெல்லாம் நான் வெற்றி அடைஞ்சிருவேங்கிற தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடு நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில கேது, உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியில ராகு, 9ஆம் இடமான மீன ராசியில சனி பகவான், உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில இப்ப குரு பகவான் இருக்கிறார். இதுல குரு பகவானுக்கு 5, 7, 9ஆம் பார்வை உண்டு. சனி பகவானுக்கு 3, 7, 10ஆம் பார்வை உண்டு. இதுல வந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். அது ரிஷப ராசி. அடுத்தது அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியையும் பார்ப்பார். தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்ப்பார். அது போலவே குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார். இன்னும் 1 வருடத்திற்கு. இந்த 1 வருடமும் உங்களுக்கு குரு
குருவின் பார்வை பல்வேறு தொந்தரவுகளையும் சிக்கலையும் வரிசையா நீக்கிடும். நிறைய கஷ்டத்தை சந்திச்சதுனால கடகராசிக்காரங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நான் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கேன், அல்லது ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது யாருக்கெல்லாம் இது பொருந்தும்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இது கடக ராசியில பிறந்த எல்லாருக்குமே பொருந்தும், அல்லது கடக லக்னத்துல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் அப்படியே பொருந்தும். ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே ராசியில இருந்து என்ன பலன் தருதுன்னு தான் நாம் இந்த வீடியோல சொல்ல போறோம். அதனால கடக ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த பலன் முழுமையாக வேலை செய்யும். நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த 365 நாள்ல கடக ராசிக்காரங்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடும். தீராத சிக்கல், இடியாப்ப சிக்கல், இந்த சிக்கல்ல இருந்து மட்டும் நான் வெளியில வந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு உடனடியாக அந்த சிக்கல் தீர்றதுக்கு ஃபர்ஸ்ட் வழி தெரியும். அப்ப அதுல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் குரு 12ல இருக்கிறார். விரயஸ்தானத்துல குரு இருந்தா பணம் எல்லாம் செலவாயிருமா, பணம் எல்லாம் நமக்கு எதுவுமே தங்காதா அப்படின்னு நினைப்பீங்க. குரு 12ஆம் இடத்தில் இருந்தால் அவர் சுப கிரகமாக இருப்பதால், இயற்கை சுப கிரகம், பரிபூரண சுப கிரகம், அப்ப கண்டிப்பாக சுப விரயங்களை தருவார். இவ்வளவு நாள் வீட்டுக்கு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, பிசினஸ் லோன் கட்டல, பர்சனல் லோன் கட்டல அப்படின்னு சொன்ன நீங்க இப்ப லோனை முழுவதும் கட்டி முடிச்சிருவீங்க. அப்ப வீட்டு லோன் கட்டிட்டா வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும், வண்டி உங்களுக்கு சொந்தம். பிசினஸ் லோன் கட்டுறதுனால பிசினஸ் ஸ்மூத்தா உங்களுக்கு ரன் ஆயிடும். வியாபாரத்துல லோன் இருந்தா அதுவும் சரியா கட்டப்படும். இந்த காலகட்டத்துல தங்க நகை கடன் வாங்கி இருக்கிறோம், அந்த நகை நம்ம கையை விட்டு போயிரும்னு கவலையோட இருந்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்தில் வந்தால் நகை கடன் முழுவதுமாக அடைபட்டுடும். உங்களுக்கு நகை திரும்ப உங்க கைக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை 12ஆம் இடத்திற்கு வரும் குரு தருவார். இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது குரு அங்கிருந்து என்ன செய்யறார், 5ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறார். வீடு லோன்ல இருக்கு, கட்டல, வண்டி லோன் கட்டலன்னும். ஆனா 4ஆம் இடத்தை குரு பார்த்தா வீடு வாங்கணுங்கிற ஆசை இப்ப நடக்கும். எங்கங்க காசே இல்லையன்னா அதற்கான வழியை குருவே உங்களுக்கு தருவார், குருவே உங்களுக்கு காண்பிப்பார். 10ம் பத்தாததுக்கு தொழில்காரகனான சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் ஆசை நிறைவேறும் இடத்தையும் பார்க்கிறார். ஒருத்தருக்கு பணம் வரத்துக்கு முக்கியமான வழி என்ன, ஒன்னு தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும், அல்லது வேலையில இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதத்துல நடக்கும். இதுல எல்லாம் சிக்கல் இருந்தா சரியாயி உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரல, பதவி உயர்வு கிடைக்கல, அல்லது இடமாற்றம் கிடைக்கல, இது எல்லாமே சரியாயிடும். பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது வராத பணம் இருக்கு, உங்க பணம் ஏதாவது லாக் ஆயிருக்கு, பணம் இன்னைக்கு நாளைக்குன்னு கம்பெனில சொல்றாங்க, அதனால எனக்கு பண புழக்கம் இல்லை, 2 வருஷமா நான் பல பேர்கிட்ட அவமானம் பட்டதுக்கும் நான் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதுக்கு காரணமே என் தொழில் வியாபாரத்துல பணம் முடங்குனதுதான் அப்படின்னா இப்ப அந்த பணம் உங்களுக்கு முழுசா வந்துடும். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். ஒருத்தருக்கு எதிரி, வம்பு, வழக்கு, கடன், நோய், இது எல்லாமே 6ஆம் இடம். அப்ப இந்த இடத்தை குரு பார்க்கும்போது நோய் குறையும். நோய்க்கு எந்த மருந்துமே வேலை செய்யல, எந்த டாக்டர் போய் பார்த்தோம், ஆனா ஏதோ ஒண்ணு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அப்ப சரியாயிருது, அடுத்த நாள் அந்த பிரச்சனை வருது, அல்லது சரியே ஆகல, அது எல்லாமே இப்ப சரியாயிடும். உங்க நோய் அல்லது உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இப்ப கண்டிப்பாக கிடைச்சிடும். எதிரிகளின் தொல்லை குறையும், பகைவர்களோட பிரச்சனை உங்களுக்கு நீங்கிடும். நீதிமன்றத்துல வழக்கு நடக்குதுன்னா அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் பெரிய அளவுல பொருந்தும். இந்த அரசியல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவதூறு வழக்குகள், ஏதாவது அவமானம், வீண் பழி, இதெல்லாம் எது வந்திருந்தாலும் இந்த 2.5 வருஷத்துல அது இப்ப சரியாயிடும். 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் வியாபாரத்துல பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும். நீங்க புதிதா இயந்திரம் வாங்கணுமா, வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா, உங்களோட ப்ராடக்டை அதிகரிக்கணுமா, நீங்க டீலர்ஷிப் கொடுத்தா பிசினஸ் பெருசாவும் நினைக்கிறீங்களா, அல்லது ஏதாவது ஒரு டீலர்ஷிப் எடுக்கணுமா, வெளி மாநிலத்துக்கு, வெளி நாட்டுக்கு, வெளி ஊருக்கு உங்க தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா, இந்த எல்லா முயற்சிகளும் உடனடியாக உங்களுக்கு இப்ப பலனை தரும். அப்ப இந்த எல்லா முயற்சிகள் வழியாக நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் பெரிய வெற்றி கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகள் கொஞ்சம் மந்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உங்களோட நிதானமான முயற்சியில வெற்றி அடைஞ்சிருவீங்க. வேகமா ஓடணுங்கிற அவசியமே கிடையாது. நிதானமாக திட்டமிட்டு சரியா நீங்க பயணம் செய்வீங்க. எந்த இடத்துலையும் தயங்கவே வேண்டாம், நம்ம ஸ்லோவா இருக்கோம்னு நீங்க ஸ்லோவா போனாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பை சனி தந்துருவார். சரி, அரசியல்வாதிக்கு எப்படி இருக்கும், வீண் பழி, அவதூறு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டோம். அடுத்தது நீங்க
நினைச்ச பதவி, நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே இப்ப நடக்கும். நீண்ட காலமா ஒரு கனவு, இது நம்ம அரசியல்ல செஞ்சுட்டா நமக்கு போதும்னு நீங்க நினைச்சது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடந்துரும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேகம் குறையிற மாதிரி தெரியும். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னா அடுத்தது முயற்சி பண்ணுங்க, நடந்துரும். கிரக அமைப்பு எல்லாம் சாதகமா இருக்கு. சனியோட பார்வையினால கொஞ்சம் மொல்லமா நடக்கிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துலயுமே தயங்காதீங்க, ஸ்லோவாயிடாதீங்க, நம்பிக்கையை கைவிட்டுடாதீங்க. வெற்றி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அற்புத கிரக அமைப்பு. அதனால ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கலையா, கவலையே படாம நாளைக்கு முயற்சி பண்ணுங்க, உறுதியா நடந்துரும். இது அனுபவமா நீங்க செஞ்சுட்டு தடையான விஷயம், நடக்கலின்னு நினைச்ச விஷயம் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு நடந்துருச்சுன்னா கமெண்ட்ல போய் நீங்க பதிவிடுங்க. கடகராசியில பிறந்த இல்லத்தரசிகளுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னா, குடும்பத்தையே கட்டி காப்பாத்துற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் பீரியட் இது. நீங்க எதை செஞ்சாலும் அதை குடும்பம் அங்கீகரிக்கும், குடும்பம் பாராட்டும், குடும்பம் ஏற்றுக்கொள்ளும். குடும்பத்திற்காக நீங்க உழைத்த உழைப்பும் உங்கள் தியாகமும் இன்னைக்கு தான் குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால உங்களோட முக்கியத்துவத்தை உங்க குடும்பம் புரிந்து கொள்ளும் ஒரு உன்னதமான வருடம்னா அது இந்த ஒரு வருடம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச முயற்சிக்கான பலன் இப்ப கிடைக்கும். நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க, அல்லது கவர்மெண்ட்ல ஏதாவது மானியத்துக்கு அப்ளை பண்ணீங்க, நல வாரியத்துல உறுப்பினர் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணீங்க, இல்ல ஓன் பிசினஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லயோ அல்லது பிரைவேட் என்ஜிஓல அப்ளை பண்ணியிருந்தா இப்ப அவங்க உங்களை தேடிட்டு வந்து அந்த உதவியை செய்வாங்க. அதன் வழியாக உங்களோட நீண்ட கால கனவு நனவாகக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஒரு வருஷத்துல நடக்கும். சீனியர் சிட்டிசன்களுக்கு உடல் நல குறைவு இருந்துச்சுல்ல, அது எல்லாம் சரியாயிடும். இவ்வளவு நாள் நம்ம ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு உடம்புல ஒரு தொந்தரவு, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருந்திருக்கும். அஷ்டமச்சனி காலத்துல கண்டிப்பா அது நடந்திருக்கும். இப்ப அது படிப்படியா சரியாயிடும். உங்கள் உடல் ஆரோக்கியம் பெரிய அளவுல வளர்ச்சி பெறும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய உடல் உபாதை இருந்தாலும் அது சரியாயிடும். இப்ப நீங்க நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். விளையாட்டு துறையை சார்ந்த வீரர் வீராங்கனைகளா இருக்கலாம், மாணவ மாணவிகளா இருக்கலாம், நீங்க பிடிச்ச கல்லூரியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும், பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் வட்டாரம் அமையும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நீங்க நினைத்த ஒரு பயிற்சியை இப்ப எடுக்கலாம். அதுக்கு அரசு சலுகையோ அல்லது தனியார் ஸ்பான்சர்ஷிப்போ கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணி நடக்காத அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ உடனடியாக நடக்கும். கடக ராசி இல்ல கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இன்னையிலிருந்து இந்த ஒரு வருஷம் எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும், முன்னேற்றம் தரும், மாற்றம் தரும், வளர்ச்சி தரும், தடைகள் நீங்கும். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செய்ய போறீங்க, முக்கியமான முடிவெடுக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, தொழிலை விரிவுபடுத்துறீங்க, தொழிலுக்கு இயந்திரம் வாங்குறீங்க, அல்லது பேங்க்ல லோன் வாங்க போறீங்க. அந்த மாதிரி எந்த முக்கிய முடிவு எடுக்கணும்னாலும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல இருக்கிற தசாபுத்தி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தசாபுத்தி சிறப்பாக இருந்தாதான் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் சொல்றது கோச்சார பலன். இது ஒருத்தருக்கு 30% வேலை செய்யும். ஆனா உங்க ஜாதகம் சரியா இருந்து உங்களுக்கு தசாபுத்தியும் உங்க கிரகங்கள் சரியா இருந்தா இது 100% அப்படியே உங்களுக்கு நடக்கும். அப்ப உங்களோட ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு அதுல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் நீங்க தொட்டது துளங்கும் காலமாக, வச்சது விளங்கும் காலமாக இருக்கும். சரியாக இதை பயன்படுத்துற எல்லா கடகராசி கடக லக்னக்காரர்களும் லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க. உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு நாள் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உறுதியாக நடக்கும். நீங்க என்ன வயசுல வேணாலும் இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று நல்லது நடந்தே தீரும். இது போல பல்வேறு விஷயங்களை நம்ம திரட்டி உங்களுக்கு சொல்றதுக்கு காரணமே இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கொடுக்கிற ஆதரவு தான். உங்களோட ஆதரவு தொடர்ந்து வேணும். யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மற்ற கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சோசியல் மீடியாவில் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற எல்லாத்துலயுமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.